பரலோக பிதாவே, இந்த வேளையில் கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளை தந்தீரே, உம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமை எங்களோடு இருக்கட்டும். சகல விதமான ஆண்டவரே, அற்புத அதிசயங்களை எங்களுக்கு காண பண்ணுறதுக்காக நமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் நாங்களும் உபவாச ஜெபமாக கருதி ஜெபித்து கொண்டு வர்றோம். ஆண்டவரே, நீர் எங்களை உபவாச ஜெபத்தை அறிகிறீர். 6வது நாள் என்னை அறிகிறீர். எங்களுக்கு விடுதலை தருகிறவர் சமூகம் எங்களுக்கு இன்பமும் பேரின்பமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். நாம் ஒரு பாடலை பாடி தேவனை நாம் மையப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மோடு இருந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 11வது பாடலை பாடுவோம். 11வது பாடலை பாடி தேவனை நாம் மையப்படுத்துவோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து வீழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து வீழும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு உள்ளத்தால் என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, என்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, என்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு என் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, என்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, என்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. ஆம் பிள்ளைகளே, ஆண்டவர் நல்ல ஒரு பாடலை பாடியிருக்கிறோம், தேவன் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து இந்த நாளில் கூட ஆண்டவர் கொடுக்கிற வேத பகுதியை நாம் வாசிப்போம். உன்னத பாட்டின் புத்தகம் 7ஆம் அதிகாரம். ராஜகுமாரத்தையே பாதரட்சிகளை இட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாக இருக்கிறது. உன் இடுப்பு வடிவ சிதற தொழிற்காரன் வேலையும் போசனம் போல் இருக்கிறது. உன் அபிய திராட்சரசம் நிறைந்த
வட்டக்கலசம் போல் இருக்கிறது. உன் வயிறு லிலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போல் இருக்கிறது. உன் 2 ஸ்தலங்களும் வெளிமானின் இரட்டை குட்டிகளும் சமானமாக இருக்கிறது. உன் கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தை போலவும் உன் கண்கள் எஸ்போனில் பத்ராவியும் வாசலையும் மூக்கு தமஸ்குவின் திசையில் நோக்கும் லீபனோன் கோபுரத்தை போலவும் இருக்கிறது. உன் சிரசு கர்மேல் மலையை போல் இருக்கிறது. உன் தலைமை இரத்தாம்பரமாக இருக்கிறது. ராஜா நடை காவணங்களில் மயங்கி நிற்கிற மன மகிழ்ச்சியை உண்டாக்கும். என் பிரியமே, நீ எவ்வளோ ரூபவதி, நீ எவ்வளோ இன்பமானவர். உன் உயரம் பனைமரத்தொடுங்கு போலவும் உன் ஸ்தலங்கள் திராட்சை கொலைகள் போலவும் இருக்கிறது. நான் பனைமரத்தில் ஏறி அதன் மடல்களை பிடிப்பேன் என்றேன். இப்பொழுது உன் ஸ்தலங்கள் திராட்சை கொலைகள் போல உன் மூக்கின் வாசனைகளுக்கு சிலி பழங்கள் போலவும் இருக்கிறது. உன் தொண்டை என் நேசர் கொடிக்கையில் மெதுவாக இறங்குறது போலும் இறங்குறவர்களின் உதடுகளை பேசப்படுவான நல்ல திராட்சை ரசத்தை போல் இருக்கிறது. நான் என் நேசருடையவன், அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது. வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம். அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களில் போவோம். திராட்சை கொடி தொழுந்தது, அதன் பூ மலர்ந்தது என்றும் பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை தருவேன். தூதாயன் தூதாயின் கனிகளாய் பழமும் வாசனை வீசும். நமது வாசலண்டிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு. நேசரை அவைகளை உமக்கு வைத்திருக்கிறோம். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த நாளில் கூட ஆண்டவர் சொல்லும் பொழுது அவருடைய மகத்துவமான கிரியைகளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த நாளும் கூட நமக்கு ஒரு எழும்புகிற சத்துருவின் கோட்டைகளை அழிக்க, நம்ம ஊழியத்துக்கு எதிராக இருக்கிற எல்லா கிரியைகளை அழிக்க, தொழில் வியாபாரத்துக்கு எதிர்க்க எல்லாவற்றுக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். ஸோ இந்த விதத்தை பார்க்கும் பொழுது உண்மையாகவே அதை குறித்து நான் இந்த உன்னத பாட்டு புத்தகம் ஒரு அன்பின் ஐக்கியம், உறவு, நெருக்கம் இவைகளை கொண்டு தான் அந்த புத்தகம் பாடணும். ஆகவே அந்த குமாரத்தியே பாதரட்சிகளை இட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாக இருக்கும். உன் இடுப்பின் வடிவு சித்திரத்தோடு வேலைக்கார, அதாவது அந்த அதை வர்ணிக்கிறதை பார்க்குறோம் சுலமித்தியாளுடைய அழகை குறித்து. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகு நம்முடைய வாழ்க்கையில் வேணும். இதாங்க ஸ்பிரிச்சுவல் அழகு, ஆவிக்குரிய அழகு. சில அம்சத்தில் அழகுள்ளவளாக இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு பொருளாக. ஆனால் ஆவிக்குரிய அழகு நமக்கு வேணும். ஆவிக்குரிய அழகு, நம்ம ஆவிக்குரிய அழகு ஆண்டவர் தருக்கு. நம்ம அதுக்கு தான் இந்த உபவாசம். யோவேல் 2:22 படி ஆண்டவரே நீர் எங்களுக்கு இந்த ஒரு ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை எங்களுக்கு தரணும், இல்லைன்னா நாங்கள் உண்மைப்பட மாட்டோம் என்று நாம் போராடி கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இது. எல்லா பிலிசூனிய கட்டுகளும் பாவ செயலும் கட்டுகளெல்லாம் உடைச்சி தேவன் நம்மத்தில் இறங்கி வருகிற இதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். நன்றி. அவன் அதுதான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் பாடு நன்றி அடுத்தது பாடு எல்லாம் இடிஞ்சு போயிடும். எல்லாம் இடியும். கோலியாத்து நம்மளை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயப்பட வேண்டாம். பிசாசாகிய கோலியாத்து வாழ்க்கையில் இருக்க கஷ்டம், வறுமை, வேலை இல்லாமல் இல்லை, கடின வேலை, பல நெருக்கடிகளில் கை நிறைய சம்பாதிச்சோம் கையில் இல்லை, இப்படி பல விதமான ஒரு குழப்பம் நமக்குள்ளே எழும்பும். அந்த குழப்பத்தின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மளை கைவிடாதவர். அவருடைய மகத்துவம் சிறந்தது. ஒருவரையும் கைவிட மாட்டார். அதற்கு தோத்திரம். அவரை நம்பினவர்களை கைவிட மாட்டேன் சொல்லி பாவங்களிலிருந்து விடுவிக்கிறார். அதனால் உண்மையாகவே நம்ம எவ்வளோ அன்பு வைக்கிறோமோ ஆண்டவர் மேலே அன்பு வைப்போம். குமாரத்தையே உன் பாதரட்சியில் உன் பாதங்கள் மிகவும் அழகாக இருக்கிறது. உன் இடுப்பு பாருங்க வடிவம் ஒவ்வொன்றும். அது மாத்திரம் இல்லை, அதிகாலையில் திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். திராட்சை கொடி தொழிர்த்து அதன் பூ மலர்ந்தது என்றும் மாதுளம் செடிகள் பூ பூத்தது என்றும் பார்ப்போம்.
அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். காலையில் ஜெபம் பண்ணி பழகுங்க. ஆமாங்க, காலையில் அதிகாலையில் எழும்புங்க. அதுதாங்க எழும்பி தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும்போது கிடைக்கிற மகிமையே வித்தியாசங்க. காலையில் நம்ம எழும்பி அந்த நாளுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை கட்டி ஜெபிச்சு தேவ நாமத்தை மைப்படுத்தி இறங்கி பாருங்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கங்க. நம்ம சொல்ல தான் முடியும், கையை பிடிச்சி வைக்க முடியும். அதனால ஆண்டவர் சொல்லிட்டேன், நீ சொல்லு உங்களை, அவ்வளோதான். ஒரே தரம் சொல்லி சரி, அந்த மகிமை நம்ம பார்க்கணுங்க. ஆண்டுடைய மகத்துவத்தை பார்க்கணும், அவர் அதிசயத்தை ருசிக்கணும். அதிகாலையில் பாலனை தேடு, செல்வோம் நாம் யாவரும் கூடி, இந்த மாடிடை குடிலில் நாடு பாலனை பணிந்திடவாரி, அதிகாலையில் பாலனை தேடு, வாரி 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 செல்லுவோம். ஆமாண்டவரே, வாரி ஆண்டவர் அழைக்கிறேன், நாம் செல்லுவோம். அன்னை ஆண்டவரே, காலையில் நாம் செபிக்கிற ஒரு எண்ணத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அதிகாலை அவருடைய திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன்னு ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்க, ஆண்டவரே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்க கர்த்தர் உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கண்மலையை பிளந்து தாகம் தீக்கிறவர் ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணுங்க. சரி பாருங்களேன், இந்த 2 நாளாகும் 6ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுது பாருங்கள். 2 நாள் 6ஆம் அதிகாரம், அந்த 2 நாளாகும் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குதான காரியத்தை இன்றைக்கி உள்ள வசனத்தை நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை படித்து நம்ம ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். ஆண்டவர் நமக்கு செய்கிற மகத்துவம், இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம கொடுக்குற வார்த்தை, பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகி இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உம்முடைய தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக. ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட விரும்புகிறார். மழை பாருங்கள், நாம் தொடர்ந்து பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும் பொழுது பாவத்துக்கு மன்னிப்பு கொடுக்குறார். இதை பார்க்குறத வேலையில் சில வேளை பொருளாதார ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்குதுன்னா அங்கே மழை இல்லைன்னு அர்த்தம். மழை இல்லாமல் இருக்குது. மழை இல்லைன்னு மழையை கட்டளையிடுவாராக இந்த வார்த்தையில் பார்க்குறோம். மழையை கட்டளையிடுறாருன்னா தேசத்துக்கும் மழையை கட்டளையிடுறார். ஆகவே இதை பார்க்கும்போது அந்த குறைகள் ஒருவருடைய தவறு, அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் தவறு பிரச்சனைகள் இருந்ததுன்னா நன்மை கிடைக்காது. அதான் அறிக்கையிட்டு செபிக்கும்போது நம்முடைய ஆண்டவர் மன்னிப்பு. ஆகவே உண்மையாகவே இந்த 2 நாளாகவும் 6ஆம் அதிகாரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர் செய்கிற மகிமை உங்களுக்கு மழை பெய்யும்னு சொன்னது போல் ஒரு ஆசீர்வாதத்தின் நன்மையை நீங்கள் காண்பீங்க. உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதத்தின் நன்மையை காண்பீங்க. 100க்கு 100 ஜெபம் பண்ணி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்முடைய குறைகளை அறிக்கையிட்டு நம்ம ஜெபம் பண்ணோம்னா 100க்கு 100 நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய மகிமையை நம்ம காணுவோம். எந்தவித சந்தேகமே இல்லை. அதனால் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிற காரியம் அதுதான். அவருடைய அன்பை நாம் ருசிக்கிறவர்களாக, அவருடைய மகத்துவத்தை ருசிக்கிறவர்களாக காலையில்
அது காலையில் இருட்டோடைய பாருங்க மகதிலே நாம் காலையில் இருட்டோடு இயேசுவை வைத்த கலரை தேடி ஓடினாள் என்று நாம் தேவனை தரிசிக்கும் பொழுது காலை என்பது அவர் நம்முடைய பலிகளை ஏற்றுக்கொண்டு நன்மை செய்கிறவர். ஒரு இடத்துல நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அந்த பாட்டின் புத்தகத்தை நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த நியாயாதிபதி ஆண்டவரே. ஆண்டவரே, நாளாகவும் புத்தகத்தை நாங்கள் வாசிச்சுக்கிறோம். என் தேவன் செய்கிற மகத்துவத்தை எங்கள் நடுவில் நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்மலையே பிளந்து ஆண்டவரே, நீ தாகந்தி தீரே எமக்கு ஸ்தோத்திரம். கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம் வேண்டும் ராஜா. தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை, இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. சகலவித பில்லிசூனிய கட்டுகள் எல்லா அந்தகார வல்லமையின் ஆவிகள் ஊழிய குடும்பங்களிலும் தொழில்களுக்கும் வியாபாரங்களுக்கும் மருத்துவமனைகளிலும் அங்கங்கே எந்தெந்த தொழில் என்னென்ன செய்கிற வயலின் பணிகளுக்கு எல்லாவற்றிலும் வயலின் நன்மைகளை வளவிடாதபடி குறுகி வச்சிருக்க எல்லா இடத்திலும் ஆண்டவரே சத்துடைய கிரி அதிகமாக இருக்கிறது. அந்த சத்துடைய கிரிகளை இயேசுவின் நாமத்தில் அகற்றும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், எதை கொண்டு மஞ்சிடேன். நன்றி கொடுக்குற வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தேவன் எனக்காய் யாவையும் செய்வீர் ஆண்டவரே. நாங்கள் எதை கண்டு மஞ்ச போகிறதில்லை. சத்ரு அவர் உன் நீ அவன் காலை தொடுவாய், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொன்னதை போல இந்த நாட்களை பிள்ளைகளுடைய கோடாரத்திலே கிடைக்கிற நன்மையை தடை செய்கிற கோடாரத்திலும் தொழிலும் வியாபாரங்களிலும் அவர்கள் பணியிடங்களிலும் ஆண்டவரே ஆலயங்களிலும் எல்லா இடங்களிலும் வீடுகளிலும் ஏசப்பா நீ சொல்றது அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவன் குதியின் காலை தொடுவானால் அவர் உன் தலையை நசுக்குவார். இந்த நாளில் ஆண்டவர் ஏதேன் தோட்ட உறவு எங்களுக்குள்ள தொடர்ந்து வியாதி நிலையை நீ விட்டு விட்டாய் நீ என்று சொல்லு. மத்தன் சொல்றது எல்லாம் இழந்தவன கிருபைகளை நீ ஊற்றும்படி ஜெபிக்கிற ஊற்றுமையா வல்லமையா ஊற்றுமையா தாகத்தோடு காத்து நிற்கிற ஆண்டவரே. தாகத்தோடு பெரியோர் மேல் இளைஞர் மேல் ஊற்றட்டும், ஊற்றிடுமே உன் வல்லமை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உன் வல்லமை இந்த நாளில் எங்கள் மேலே. உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற பணிகளில் போகிற ஒரு இடங்களில் உங்களுடைய வல்லமை ஊற்றும் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை ஊற்றும், உங்களுடைய வல்லமை ஊற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, இயேசு பாதம் எங்களுக்கு போதும். எந்த நாளும் எல்லாமே எங்களுக்கு இயேசு பாதம் போதும் ஆண்டவரே. இயேசு பாதம் போதும் ஐயா. எங்களை உலகத்தை மயக்குகிற எந்த கிரியைகளுக்கு எங்களுக்கு இடமில்லை. இயேசுவின் வல்லமை ஒவ்வொரு நாளும் எங்கள் மேலே பாய்ந்து வரும்படி ஜெபிக்கிறோம். நன்றிப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி. ஒரு வழியாக வருவான், 7 வழியாக கிறிஸ்துவ நாமத்தில் அகன்று போகிறதற்காய் சோதனம். சாத்தான் ஒரு வழியாக வந்த 7 வழியாக எல்லா பில்லி சுனிய கட்டுகளும் மந்திரிகளும் இந்த ஒரு சாத்தன் தடைகளும் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அதை பண்ணி போடுறதுக்காய் சோத்திரம். சுட்டரிக்கிற இயேசுவின் நாமம் வெவ்வேறும் கண்மலை நோக்கி பார்க்கின்றோம். வானமும் மையமும் படைத்தவரை நோக்கி பார்க்கின்றோம். கால்கள் தள்ளாட விட மாட்டீர், காக்கும் தேவன் உறங்க மாட்டீர். சிறுவேலை காக்கிறவர் தூங்குறதும் இல்லை உறங்குறதும் இல்லை. சிறுவேலை காக்கிறவர் தூங்குறதும் இல்லை உறங்குறதும் இல்லை. நன்றி ஆண்டவரே. சிறுவேலை காக்கிறவரே, உம்முடைய வல்லமை உம்முடைய மகிமை வெளிப்படும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே, வல்லவரே ஆண்டவரே, நீ செய்ய நினைத்தது தடைபடாது. விசுவாசத்தால் மகிமையை காண்பா என்று சொன்ன மகிமை நீர் எங்கள் நடுவில் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ செய்ய கிருபை அதிசயங்களும் அற்புதங்களையும் எங்கள் நடுவில் நீ செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. வல்லமையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். வானமே போற்று, சூரிய சந்திரனை போற்று
வா போற்றுகிறோம். நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. சூரிய சந்திரனை போற்று. ஓ அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தாவே. கிருபையின் தேவனே, உடைய வல்லமை வழங்கும்படி செபிக்கிறோம். மானானது நீருடைய வாஞ்சித்து கருது போல தேவனே, எங்கள் ஆத்மா உண்மையில் வாஞ்சித்து கதறுகிறது. உங்களுடைய அற்புதத்துக்காக, அதிசயத்துக்காக. சத்துரு போராட்டங்களெல்லாம் எங்களை விட்டு தகர்ந்து போக, ஒளியத்துக்கு எதிராக இருக்கிற கட்டுகள் இயேசு நாமத்தில் உடைக்கப்பட, ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திலும் காணப்படுகிற கட்டுகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உடைக்கப்பட, இன்னொரு தொழிலும் வியாபாரங்களும் என்னென்ன இதில் அவர்கள் நிலையில் இருக்கிற, வேலை செய்ய முடியாது இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற கிரியில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அற்றுப்போவதாக. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் எங்களை உயர்த்தி வச்ச கிருபை. சத்துரு தலையை இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவனை தலையை நாதிசுக்கும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் மாட்டமே வானகமே வையமே அது வார்த்தையிலே மாண்டவரே. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். நாம் உமக்கு மகிமையும் கனவும் செலுத்துகிற, அநேகரை விடுங்கி வச்சுக்கிற எல்லா சத்துருக்கு பேரட்டாங்க எல்லாம் ஒரே உமக்கு ஸ்தோத்திரம். பாகமாக 28:1-14 வசனங்களை சொல்லியிருக்கிறோம். ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருக்கோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும்போது நீ வாலாக்காமல் தலையாக்குவ, நீ கீழாக்காமல் மேலாக்கப்படும். விரோதமிடும் ஒவ்வொரு ஆயுதம் வாய்க்காதே போகும். ஆண்டவரே சத்துருக்குடைய ஆண்டவரே விரோதம் பண்ணி போடுகிறதற்காக சோதரம். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உன்மேலே யுத்தங்கள் எழும்பி வந்தாலும் மகனே மகளே, உனக்கு எதிராய் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் எல்லா ஊழியத்திலும், குடும்பங்களிலும், சபைகளிலும், தேசத்திலும், தொழிலும், வியாபாரங்களிலும், பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களும், பாக்கியங்களும் எல்லாவற்றையும் தடை செய்து முடக்கி கொண்டிருக்கிற அந்த காரவல்லமே நான் இயேசுவின் நாமத்தில் இப்போ நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உமக்கு மகிமையும் காண செலுத்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. நாளை எங்களுக்கு மகிழ்ச்சி சகல அந்த கரவல்ல மீனாவில் இயேசு நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன்.